I greet you all in the precious name of our Lord Jesus Christ. நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் 2 Kings chapter 20 verse 5. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணப்படுத்துகிறேன். I have heard your prayer, I have seen your tears. Behold, I will heal you. இன்னைக்கு இயேசு சுவாமி கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஐ வில் ஹீல் யூ, நான் உன்னை குணப்படுத்துவேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன ஒரு சிக்னஸில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அழுதுட்டுருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். எனக்கு இதுலேருந்து சுகம் கிடைக்குமா? நான் டேவும் நைட்டும் நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். என்னோடய படுக்கை கூட கண்ணீரில் தான் நிறைஞ்சிட்டு இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, என்னோடய ஒய்ஃபுக்கு முடியல, என்னோடய அம்மா அப்பாவுக்கு அந்த சிக்னஸ் இருக்குது, இல்லை என்னோடய பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் சொல்ல நீங்கள் அழுதுட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், இல்லை கேன்சரால் கூட அஃபெக்ட் ஆகியிருந்துருக்கலாம், இல்லை எனக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கவலையோடு நீங்கள் எல்லா நேரமும் அழுதுகிட்டே இருக்கலாம். நான் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிட்டேன், எனக்கு வந்து ஒரு சான்ஸுமே எனக்கு இல்லை, எல்லா டாக்டர்ஸாலையும் நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா, இவ்வளோ கஷ்டத்தில் நான் வாழணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இயேசு சுவாமி உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் ஒன்று குணமாக்குவேன், தைரியமாயிருன்னு சொல்லி உங்ககிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களோட ப்ரேயரை நான் கேட்டேன். நீங்கள் என்ன ப்ரேயரை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் மனசில் நீங்கள் நினச்சி நீங்கள் உங்கள் அழுகையாகவே ஜெபம் பண்ண கூட எனக்கு சக்தி இல்லை, என்னோட ஜெபமே என்னோட ப்ரேயரே என்னோட கண்ணீராக தான் இருக்குது, என்னோட பெருமூச்சாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கலாம், அது கூட ஆண்டவர் கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களோட எல்லா ப்ரேயர்ஸையும், எல்லா அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸையும், ஒரு கண்ணீரையும், ஒரு கவலையும், ஒரு பெருமூச்சையும் அவர் பார்த்துட்டே தான் இருக்கார். நீங்கள் மனசில் நினைக்கிறது, நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது அழுகிறது எல்லாமே அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். உன்னை நிச்சயமாக குணமாக்குவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அன்றைக்கி எஸ் சுவாமி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஈவன் என் பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஹெசக்காயா அப்படின்ற ஒரு ராஜா பற்றி பார்க்குறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னஸால் படுக்கையில் இருக்கிறாரு, ரொம்ப உடம்பு முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாரு. அப்போது ஏசாயா அப்படின்ற ஒரு ப்ராஃபட்டை ஆண்டவர் அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவனோட டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நீ அரேஞ்ச் பண்ண, நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிடுறாரு. எசேக்கியா ராஜாவுக்கு தாங்க முடியல, அவர் ரொம்ப அழுகிறாரு. ஆண்டவரே படுத்துக்கிட்டே அவர் ஆண்டவர் பார்த்து அழுகிறாரு. ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழக்கூடாதா, எனக்கு சுகம் கிடைக்காதான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு அழுதுகிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வெளியே போகிறதுக்குள்ளே ஆண்டவர் அடுத்து அவர்கிட்ட பேசுறாரு. நீ உள்ளே போய் உனக்கு நான் இன்னும் இயர்ஸ் நான் உனக்கு கூட்டி சொல்லின்னு சொல்லி அகெயின் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜா கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சி விடுறாரு. அதே மாதிரி இந்த தீர்க்கதரிசி செத்து போயிடுவேன்னு சொன்னாரோ அதே நீ குணமாக இன்னும் பல வருஷம் வாழுவேன்னு சொல்லி உனக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியான நியூஸை சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி எசேக்கியா ராஜாவும் சீக்கிரமாக சுகமாகி அதே போல் ஆண்டவர் சொன்னபடி ஒரு நல்ல ஆயுசோடு இருந்தாருன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோம். அந்த எசேக்கியா ராஜா பண்ண அந்த 1 minute ப்ரேயரை ஆண்டவர் உடனே கேட்டு அவருக்கு ஆன்சர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே தேவன் தான் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் எங்கே இருந்து அழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என்னை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நெக்ஸ்ட் செகண்ட், the very next moment you will receive the answer, you will receive that healing. If you believe this Jesus, I would like to pray for you. Dear Lord, I thank for this beautiful verse, Lord. சுவாமி நீ தந்த அழகான ஆண்டவரின் வசனத்துக்காக நன்றி சுவாமி. நீ எங்களோட பேசி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் யார் அதை கண்ணீரோடு கவலையோடு வியாதியிலோ படுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்களோ சுவாமி, நீங்கள் இப்பொழுது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நன்றி சுவாமி. நான் அவனை குணமாக்குவேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு நன்றி சுவாமி. உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க சுவாமி, அவன் கண்ணீரை நீங்கள் பார்த்தீங்க சுவாமி. இதோ இப்பொழுதே அவனுக்கு சுகம் தர்றதுக்காக நன்றி சுவாமி. எந்த பெட் ரிடனில் இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க அதுலேருந்து எந்திரிச்சு நடக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, அவங்க கண்கள்லேருந்து வர கண்ணீரை நீங்கள் பார்க்குறீங்க சுவாமி.
நீங்க அவங்க பண்ற பிரேயரை நீங்க கேட்குறீங்க சுவாமி. நீங்க அவங்களுக்கு உடனே மறு உத்தரவு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹீல் தம் லார்ட். In the name of Jesus we pray. Amen.